மாநாட்டிற்கான அழைப்புதல நமது மக்கள் பெரும்பான்மையாக வாழ்கிற 5000 கிராமங்களுக்கு போய் நேரடியாக வழங்கணுங்கிறது எங்களுடைய திட்டம். இன்னும் ஒரு 1500 கிராமத்துக்கு போயிருப்போம், இன்னொரு 2000 கிராமத்துக்கு தான் போக முடியும். இதனைக்கு 2 மாதத்துக்கு முன்னாடியே நிகழ்ச்சியை நாங்கள் ஆரம்பிச்சிட்டோம். 2-2.5 மாதத்துக்கு முன்னாடியே. எதற்காக போய் நேரடியாக வழங்கணும்? பொறுப்பாளர்கிட்ட கொடுத்து விட்டாவே அந்த தம்பிங்க ஒரு வாகனத்தில் தாய்மார்களை இளைஞர்களெல்லாம் கூட்டிகிட்டு வந்துடுவாங்க. ஏன் நேரடியாக போகணுன்னா, நேரடியாக போகும்போது இன்னைக்கு ஏற்பட்ட அனுபவத்தை மட்டும் சொல்கிறேன். 13 வருஷமாக நம்ம முத்தரையர் மக்கள் வாழ்கிற கிராமத்தில் ஒரு கிராமத்தில் ரோடு 13 வருஷத்துக்கு முன்னாடி போட்ட ரோடு இன்னும் போடலை. நிறையா கிராமங்களில் ரேஷன் கடைக்கு நம்ம என்ன பண்ணுறோம், 3 கிலோமீட்டர் 5 கிலோமீட்டர் நடந்து போய் வாங்குகிறோம். பகுதி நேரம் ரேஷன் கடை வேணும். அதே மாதிரி பஸ்ஸு, பிள்ளைங்க போகிற நேரத்துக்கு பஸ்ஸு வர்றதில்லை. அப்படியே ஒரு சில கிராமங்களில் காலையில் வந்துச்சுன்னா ஈவினிங் விடுறதுக்கு வர்றதில்லை அரசு பஸ்ஸு. எல்லா ஊர்லேயுமே தண்ணி பிரச்சனை இருக்குது. இது மாதிரி அடிப்படை பிரச்சனைகளை எல்லாரும் சொல்கிறாங்க. இதெல்லாம் நேரடியாக போய் தெரிஞ்சுக்கணுங்கிறதுக்காக தான் அவங்க கிராமத்தை தேடி வந்திருக்கோம். எப்படி இந்த முத்தரையர் மக்கள் வாழ்கிறார்கள், அவர்களுடைய தெருக்கள் கிராமங்கள் எப்படி இருக்கிறது அப்படின்னு பார்த்தா, இந்த நாடு சுதந்திரம் அடைந்து 75 வருஷத்துக்கு மேலே ஆயிடுச்சு. ஆனால் நமக்கு மட்டும் சுதந்திரம் கிடைக்காத மாதிரியே இருக்கு. எல்லா ஊருக்கு போனாலும் எல்லா ஊர்லேயுமே தாய்மார்கள் தான் இதை சொல்கிறாங்க. இந்த குறைகளை எல்லாம் யார் சொல்கிறாங்க? ஒவ்வொரு கிராமத்துலேயும் பெண்கள் மட்டும்தான் என்கிட்ட வந்து பேசுகிறாங்க, இந்த மாதிரிலாம் இருக்குன்னு சொல்கிறாங்க. இதை மாற்றணும், அதுவாக மாறாது. தம்பிக்கு இங்கே இருக்கக்கூடிய பொறுப்பாளர்கள் உங்கள் ஊரில் என்ன பிரச்சனை இருந்தாலும் சொல்லுங்கள், மனு எழுதுவாங்க, சம்பந்தப்பட்ட அதிகாரிகள்கிட்ட கொடுப்பாங்க. அந்த அதிகாரிகள் நடவடிக்கை எடுக்கணும்னு சொன்னால் ஆர்ப்பாட்டம், கண்டன ஆர்ப்பாட்டம் போஸ்ட் அடித்து ஒட்டுவாங்க. அந்த தேதியில் தாய்மார்கள்லாம் போய் கலந்துக்கணும். அப்போ வந்து எங்கள் வீட்டுக்காரரு அதிமுககாரரு, திமுககாரரு, நாங்கள் போக மாட்டோன்னா எதுவுமே கிடைக்காது. நீங்கள் எப்போதும் போல் நடந்து போய் ரேஷன் கடையில் வாங்கிக்கணும். பஸ்ஸு வராது, தெருவிளக்கு எரியாது, தண்ணி 3 நாளைக்கு ஒருக்க தான் வரும். அதெல்லாம் நீங்கள் உங்கள் வீட்டுக்காரர்கிட்ட தான் கேட்டுக்கணும் சொன்னாங்கன்னா. அதையும் மீறி நீங்கள் களத்துக்கு வந்தீங்கன்னா மட்டும்தான் சமூக மாற்றம். அதை முதல்ல மனசில் வச்சுக்கோங்க. ஒரு அம்மா பேசிகிட்டே இருக்கும்போது அவங்க பேர் சொல்லுங்கன்னா பின்னாடி ஓடி போய் உட்காந்துக்குச்சு. அதே அம்மாவை ஃபோட்டோ எடுக்க என் பக்கத்தில் என் கையை பிடிச்சிட்டு நிற்க வச்சேன் அப்போவே. அப்போ எந்த அளவுக்கு பேசியிருப்பேன்னு பாருங்க. ஆகையால நமக்கு ஒரு அநீதி, ஒரு அவலம் நடக்கும்போது அதுக்கு எதிராக நாம் நின்னே தீரணும். வீடுகள் எல்லாம் பூனை வளர்த்துருப்பீங்க, வளர்க்குறீங்கள, அந்த பூனையை ஒரு ரூம்குள்ளே விட்டா அடிங்களேன். நீங்களே பூனை புலியாகவும் பார்த்துருக்கீங்களா? யாராவது அதை செஞ்சுருக்கீங்களா இல்லையா? இல்லைன்னா சந்தேகமாக இருந்தால் போய் அடிங்க. ஒரு வீட்டுக்குள்ளே விட்டு பூனையை ரூம்குள்ளே வெளியே எங்கேயும் போகாத அளவுக்கு விட்டு அடிச்சிங்கன்னா கொஞ்சம் நேரத்துக்கு மேலே அந்த பூனை, நம்மக்கிட்ட பால் குடித்த பூனை உங்களை திருப்பி தாக்கும். பார்த்துக்குங்க, சாதாரண பூனைக்கே அவ்வளோ இருக்குது. நம்மளாம் நாடாண்ட சமூகம். பேரரசர் பெரும்படுகு முத்தரையர் தான் நம்முடைய அடையாளம். அவருடைய வயசு 1350. தமிழ்நாட்டில் வேற எந்த சாதிக்குமே இல்லாத நீண்ட நெடிய 1000 கால வரலாறு கொண்ட சாதி நீங்களும் நானும் பிறந்த இந்த முத்தரையர் சாதி. வரலாறு சொன்னோட மட்டும் கை கட்டுவீங்க, அப்பா நம்மளாம் ராஜ பரம்பரை அப்படின்னு. அதுக்கான தன்மையை கொஞ்சம் கூட இல்லாத எங்களுக்கு கோவம் வருது. இப்போ நாங்கள் இன்னைக்கு வரும்போது எல்லா ஊர்லேயும் இந்த தொகுதி எம்எல்ஏ இருக்குது, 2 கிராமத்தில் தான் அவங்க சாதி இருக்குது. அவங்களை எப்படா எம்எல்ஏ ஆக்குனீங்கன்னு சொல்கிறேன். இன்றைக்கோ நாளைக்கோ அவருக்கு தகவல் போய் நம்ம தம்பிங்கள்கிட்ட கேட்பாங்க, அவன் எங்கள் தலைவர் உண்மையை தானே சொன்னாரும்பாங்க. இல்லை என்கிட்டே வந்தால் கூட உண்மையை தானே சொன்னேன், தப்பாக எது சொன்னேன்னா, நான் 160 கிராமத்தில் இருக்கேன், இங்கே சட்டமன்ற உறுப்பினராக இருக்கேன், நீங்கள் 2 கிராமத்தில் தான் இருக்கீங்க. அடுத்தது அந்த நத்தம் டவுனுக்குள்ளே மட்டும் இருக்க முஸ்லீம்கள், இஸ்லாமியர்கள், அதை பேர் என்ன, அவர் பேர் பாட்சாவா,
பாட்சா இப்ப இங்க பாட்சாவா போறாராம் நத்தம் தொகுதியில. எப்படி பாருங்களேன், ஒரு நாடாண்ட சமூகத்தை சின்ன புண்ணமாக்குறான். அடிப்படை வசதி, தண்ணி உனக்கு கிடையாது, தெருவிளக்கு கிடையாது, சுடுகாட்டுக்கு போற பாதை கிடையாது, பகுதி நேர ரேஷன் கடை கிடையாது. ஏன் கிடையாதுன்னு சொல்றான்? எலெக்ஷன் நேரத்தில் நீங்க ஒரு 200 ரூபா 300 ரூபாய் வாங்கி போட்டீங்க, அது பேர் லஞ்சம். ஓட்டு போடுறதுக்கு என்ன பண்ணீங்க? லஞ்சம். அந்த கர்மத்தை இனிமே வாங்காதீங்க. 300 ரூபா தானே, 500 ரூபா தானே, வேண்டாண்டா போடான்னு சொல்லுங்க. இந்த ஊரை அவன் மறக்கவே மாட்டான், எந்த அரசியலாக இருந்தாலும் சரிதான். அதே மாதிரி ஆராய்ச்சி எடுக்கிறீங்க, இந்த ஊர்ல கம்மியா இருந்துச்சு, நிறைய ஊர்ல 50 பேர் தட்டோட. தப்பா நினைச்சுக்காதீங்க, என்னைய நம்ம மக்களை பார்க்குற போது பிச்சை எடுக்கிற நிற்கிற மாதிரியே எனக்கு தோணுச்சு. எதுக்கு அப்படி வரீங்கன்னு கேட்டேன். அதில் ஒரு திமுககாரரு, எத்தனை தலைன்னு என்ன காசு கொடுக்கமா, ஏன்டா இந்த சாதியை நாசமாக்குற, காசு வாங்கக்கூடாது, நீ காசு கொடுக்கக்கூடாதுன்னு. உங்களுக்கும் சொல்கிறேன், அரசியல்வாதி யாராவது வந்தாங்கன்னு உங்கள் வீட்டுக்காரரு கட்சிக்காரர் வந்து ஆளை தேடுங்கன்னு சொன்னால் ஒரே ஆள் எடுத்துட்டு காசு வாங்காதீங்க. காசு வாங்காமல் இருந்து பாருங்க, இந்த ஊரை அவன் மறக்க மாட்டான். என்னடா வித்தியாசமா இப்படியெல்லாம் இருந்த ராஜ பரம்பரையில் வந்த இந்த சமூகத்தினுடைய தன்மை கொஞ்சம் கொஞ்சமா மாறி 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 கழுத தேர்ந்து கட்டருமான கதையா மதிக்காம போயிட்டான். சுத்தம் மதிக்கல. யாருக்கு வேணாலும் இந்த தொகுதியை கொடுக்கலாம் அப்படின்னு அந்த பாட்சா எனக்கு கொடுங்க திமுகவில். திமுக தானே, திமுக. அதிமுக ஆல்ரெடி நம்ம அண்ணாச்சி இருக்காரு, யாரு சாவர வரைக்கும் அவர் தான் நிற்பாரு. அவரும் நம்பால் இல்ல, நிக்கப்போற பாட்சாவும் நம்பால் இல்ல. இது யாரோட தொகுதி? காலம் காலமா இது நம்ம முத்திரையருடைய தொகுதிய கூறு போட நினைக்கிறான் பாருங்களேன். இதெல்லாம் மாத்தணும்னா நீங்க மாறணும், எங்களோட வரணும். நாங்க ஆர்ப்பாட்டம் போராட்டம்னு இந்த நத்தம் தொகுதியில மட்டும்தான் தமிழர் தேசம் கட்சி வீரமுத்திரையர் முன்னேற்ற சங்கத்தின் சார்பில் நிறைய ஆர்ப்பாட்டம். தண்ணி தொட்டி வாங்கி கொடுத்துருக்கோம், வாட்டர் டேங்க், ரோடு, ஸ்கூல் வாங்கி கொடுத்துருக்கோம் நம்ம தம்பிங்க ஒரு கிராமத்துல. அதிகாரிங்க நம்ம போஸ்ட் அடிச்சா பேச்சுவார்த்தைக்கு என்ன பண்ணணும் செஞ்சு கொடுத்துட்றோம்னு சொல்ற நிலைமைக்கு கொண்டு வந்திருக்கான். இந்த மாவட்டத்தினுடைய எஃபெக்ட் மற்ற மாவட்டத்திலேயே ஒரு கண்டன போஸ்டர் போட்டோம்னு சொன்னா உடனே அதிகாரிங்க பேச்சுவார்த்தைக்கு ரோடு தானே போட்டு கொடுத்துறோம், அமைதியா இருங்க. ஏன்னா இன்னைக்கு தமிழ்நாட்டிலேயே ஆர்ப்பாட்டம் போராட்டம் செய்யறது தமிழர் தேசம் கட்சி மட்டும்தான். கம்யூனிஸ்ட்லாம் என்னைக்கு திமுகவோட கூட்டணிக்கு போனாங்களோ அன்னையோட ஆர்ப்பாட்டம் போராட்டத்தெல்லாம் மறந்துட்டான். மாசம் மாசம் காசு வந்துடுது, பேசாம வாய மூடிட்டு இருக்கணும் அவன். இப்படித்தான் இந்த நம்ம சமூக மக்கள் இருக்கோம் தமிழகம் முழுக்க. இதை மாத்துறதுக்காக தான் நாங்கள் களத்தில் நிற்கிறோம். வீரமுத்திரையர் முன்னேற்ற சங்கமா இந்த மக்களை அடையாளப்படுத்தணும். எப்படி? இந்த மாதிரி போர்டு வச்சு அடையாளப்படுத்தணும். இந்த பகுதியில் முத்திரை இருக்காங்க, இதை அதிகமாக்குனதே நாங்கள் தான். பேரரசர் படம், என்னுடைய படம் போட்டு இந்த பகுதி முத்திரைய பகுதி அப்படின்னு அடையாளப்படுத்தணும். தமிழ்நாடு முழுக்க இந்த மாதிரி போர்டு இருக்கும் நம்ம கிராமங்களில். அந்த மக்களுக்கான நம்ம மக்களுக்கான பாதுகாப்பை உறுதி செஞ்சோம். எவனாவது முத்திரையில தொட்டானா அவன் கெட்டான், எவனா இருந்தாலும் சரி. அடுத்தது இப்ப அரசியல் படுத்த போறோம். எப்படி? நான் பெரும்பான்மையா இருக்க இடத்துல நான் தாண்டா பஞ்சாயத்து தலைவரா, ஒன்றிய கவுன்சிலரா, மாவட்ட கவுன்சிலரா, சட்டமன்ற உறுப்பினரா, பாராளுமன்ற உறுப்பினரா வரணும். இது நியாயமான கோரிக்கையா இல்லையா? வேற ஏதாவது சாதிகாரன் போய் நான் நிக்கிறேன்னு சொன்னாதான் அநியாயம். நான் பெரும்பான்மையா இருக்க இடத்துல ஏன் தம்பிங்க இங்க இருக்கவங்க இந்த பதவிகள் எல்லாம் வரணும்னு சொல்றது நியாயமான கோரிக்கை. இதை வலியுறுத்துறதுக்காக தான் ஒரு பெரும் கூட்டத்தை கூட்டுறேன். எதுக்கு? கூட்டம் கூடுனா தான் அதிமுகவும் திமுகவும் பயப்படுறாங்க. அப்படி யாரை பாத்தியா பயந்தாங்க? வன்னியர் சமூக மக்கள் பாட்டாளி மக்கள் கட்சி என்கிற பெயரில் பெரும் கூட்டத்தை கூட்டி மாநாடு நடத்துகிற போது அவர்களை பார்த்து பயந்து அவர்களை சட்டமன்ற பாராளுமன்ற உள்ளாட்சி பிரதிநிதி ஆக்கியிருக்காங்க. அடுத்தது பறையர் சமூக மக்கள் விடுதலை சிறுத்தைகள் என்கிற பெயரில்
கடைசியா நடத்தின மகளிர் மாநாட்டில் 7 லட்சம் பேர் கலந்துருக்காங்க. தாய்மார்கள் மட்டும், பெண்கள் மட்டும். அப்ப அவங்கள பார்த்து பயப்படுவானா பயப்பட மாட்டானா? திமுகவில் கூட்டணியில் போட்டு 2 MP 4 MLA 3 MLA 4 MLA 3 MLA. அதே மாதிரி இந்த மக்களையும் திராவிட கட்சிகள் மதிக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த மாநாடு. நீங்க செய்ய வேண்டியது ஜனவரி 25 ஞாயிற்றுக்கிழமை. மற்ற நாளில் வச்சா கூட இங்க இருக்க அரசியல்வாதி கம்மா வேலையை கொடுத்து உங்களெல்லாம் கூப்பிட்டுருவான். எப்படி எப்படி கல்யாணத்தில் சீப் எடுத்து வச்சுக்கிட்டா கல்யாணம் நின்று போயிருன்னு ஒரு இது பார்த்துருக்கீங்களா? ஒரு ஜோக்கு பார்த்துருக்கீங்களா? அது மாதிரி இன்னைக்கு போற கிராமத்துலலாம் கட்டாயம் இன்னைக்கு வேலைக்கு வரல இனிமே கார்டு கொடுக்க மாட்டாங்க. பெரிய இந்த கார்டு கொடுக்குறான், அவனுக்கே கார்டு கொடுக்க போறேன். இப்போ 2 நாள்ல ஒரு 2-3 கிளர்க்குக்கு வந்தியா வேலையை பாரு. அதை விட்டு அங்க போனீங்கன்னா உங்களுக்கு வேலை கிடைக்காது. உனக்கே வேலை இருக்காதுடா, வேடிக்கை பாருங்க 1 மாசத்துக்குள்ள. இது மாதிரியெல்லாம் பண்ணிடுவாங்கன்னு தான் ஞாயிற்றுக்கிழமை வச்சிருக்கேன். தாய்மார்கள், பெரியோர்கள், இளைஞர்கள், இங்க இருக்கக்கூடிய பொறுப்பாளர்கள் தயவு செஞ்சு தாய்மார்களே ஒரு வேலையில் கூட்டிட்டு வாங்க, சரியா? அப்பதான் சமூக மாற்றம் வரும். எல்லாரும் திருச்சியில் சந்திப்போம், நமக்கான அரசியலை முன்னெடுப்போம் என்று சொல்லி இந்த நிகழ்வில் கலந்து கொண்ட அத்தனை பேருக்குமே நெஞ்சம் நிறைந்த நன்றியை தெரிவித்துக் கொண்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.